வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழகான மாக்கல் விநாயகர் பார்க்க போறோம். நிறைய பேர் கேக்குறாங்க, மாக்கல் விநாயகர் வந்து வீட்டுக்கு வெளியே வைக்கலாமா, வீட்டுக்குள்ள வைக்கலாமா, அதை எப்படி பூஜை பண்றது அப்படின்னு. இந்த மாக்கல் விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம கருங்கல்ல பண்ற விநாயகர் தான் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாக்கல் விநாயகர் நம்ம சாமி படத்துக்கிட்டே வச்சு பூஜை பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற மாக்கல் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச்ல இருக்கிற மாக்கல் விநாயகர், அதுக்கப்புறம் 3.5 இன்ச் 4 இன்ச் இந்த மாதிரி சைஸ் வாரியா இருப்பாங்க. இதுலயே வந்து டிசைன்ஸும் வேறுபடும். மாக்கல் விநாயகர் வந்து ரொம்ப பினிஷிங்கோட இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி கேப் எல்லாம் இருக்கும். இவங்கதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். காஸ்டும் அதிகமா வரும் இந்த மாதிரி பினிஷிங்ல உள்ளது. எல்லா மாக்கல் விநாயகருமே நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணலாம். வந்து இந்த தடவை பஞ்சமுக மாக்கல் விநாயகர் வந்திருக்காங்க. இவங்க வந்து பஞ்சமுகத்துல பண்ண மாக்கல் விநாயகர் ரொம்ப அழகா பினிஷிங்கோட இருப்பாங்க. இவங்களோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். இந்த மாக்கல் விநாயகர்ல உங்களுக்கு எந்த விநாயகர் வேணும்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.